ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன இருந்தாலும் உங்க பொண்ணு மேல நான் கை நீட்டி இருக்க கூடாது, தப்புதாங்க ஐயா. டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஒரு பக்கம் சூர்யா சார் இப்படி கிடக்குறாருங்கிற ஆதங்கம், ஆனா தப்பையும் செஞ்சுட்டு அந்த பழைய தூக்கி ஒரு பாவமும் அறியாத எங்க அப்பா மேல போடுறாங்களேங்கிற கோவம், ரெண்டும் சேர்ந்து இந்த மாதிரி நடந்துருச்சு. என்ன மன்னிச்சிருங்க. சரிம்மா விடு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதானே உன்னை கை நீட்டி அடிச்சிருக்கா. இப்ப பிரச்சனை அது இல்ல. நீ சொன்ன மாதிரி மாதவி தான் அந்த வேலையை பண்ணாளா? ஆமாங்க ஐயா, நானே பார்த்தேன். என்னவோ தப்பு நடக்குதுன்னு எனக்கு தோணுச்சு. சொல்றதுக்காக ஓடி வந்தேன். அதுக்குள்ள படப்படன்னு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப இவங்க வேற ஒரு கதையோட வராங்க. சொந்த தம்பி உயிருக்கு ஆபத்து வந்தா கூட பரவாயில்லன்னு இப்படி ஒரு காரியத்தை எப்படிங்க ஐயா மனசு வருது செய்யறதுக்கு? நீ இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேனே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. சூர்யாவுக்கு எதிரிங்க வெளியில கிடையாது, வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. நீ குடியில இருந்து அவனை மீட்டு கொண்டு வந்துட்டுனா அவனே தன்னைத்தானே அவனை பார்த்துப்பான்னு சொன்னேன். அது இவங்க எல்லாரையும் மனசுல வச்சுதான் சொன்னேன். இப்ப நடந்த சம்பவம் உனக்கு வேணா பெரிய அதிர்ச்சியா இருக்கலாமா, எனக்கெல்லாம் அப்படி கிடையாது. எப்படிங்க ஐயா இது? என்ன வேணா செய்யறவங்கள கூடவே வச்சுக்கிட்டு ஒரு வீட்டுக்குள்ள ஒன்னா நிம்மதியா எப்படிங்க ஐயா இருக்க முடியும்? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கூட்டு குடும்பமா இருந்தா சந்தோஷமா இருக்குங்கிறது வெறும் நம்பிக்கை தான்மா. ஆனா யதார்த்தத்துல அப்படியெல்லாம் கிடையாது. ஆனா நான் இதை ஈஸியா விட்டுற மாட்டேங்க ஐயா. சூர்யா சருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அப்புறம் இவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்.